ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு கைஸ்? எல்லாத்துக்கும் அப்படியே டிவி தூக்கி போட்டு உடச்சிடலாமோன்னு இருக்கும்ல. எனக்கே அப்படி தான் இந்த சுதாகர் பண்ணுற வேலை. ஸோ ரிவ்யூ பண்ணிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அப்படியே ப்ரோமோ பார்க்கும்போதே எனக்கு கோவம் வந்துச்சு. அப்பயே நான் வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் சரி, ரிவ்யூ பண்ணி இதை அந்த எபிசோடை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நம்ம சும்மா ப்ரோமோவை வச்சு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே எபிசோடில் வேறு கதையாட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ட்விஸ்ட் ஆகி போயிடும், சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்னை கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடுவீங்க. நீங்கள் முதல்ல நாடகத்தை பார்த்துட்டு பேசுங்க அப்படின்றீங்க. அதனால தான் நாடகத்தை பார்த்துட்டே நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நாடகம் முடிஞ்சது, மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன், மண்டையை ஆஞ்சு விட்டுறலான் இருக்கு. அந்த அளவுக்கு மித்ராவை விட குடும்பக்காரனாக இருப்பானாட்டு இருக்குது இந்த சுதாகர் நாய். ஸோ என்ன நடக்குது அப்படியே எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ நம்ம மனோ பார்த்தீங்கன்னா அந்த நிஷாவை பார்த்து பிடிக்க போவான் இல்லையா? அப்போ போகும்போது அவள் நிஷா போயிடுவா. அப்போ பாரதியும் ஆதியும் என்னாச்சு, மனோவை காணோம் தேடிட்டு இருக்கே. அவள் வருவான். வந்த உடனே என்னாச்சு, என்ன மனோ, எங்கே போனேன் அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கையவே அழிச்சவ இப்போ தான் என் கண்ணில் பட்டா, இன்றைக்கும் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னோடனே ஆதிக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்மா. சொன்ன உடனே பார்த்திங்கன்னா பாரதி எல்லா உண்மையும் சொல்லிடுவாள். நான் இந்த மாதிரி கன்சீவாக இருந்தேன், எனக்கு வளைகாப்பு நடந்தது, அதே மண்டபத்தில் தான் மனோ அவங்க அக்காவுக்கு வளைகாப்பு நடந்துச்சு. ஆனால் அந்த மண்டபத்தில் இந்த மாதிரி சிலிண்டர் வெடித்து இதாகிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆதி கேட்டோடனே ஷாக் ஆயிடுவான். ஸோ அப்போ மனோ உங்களுக்கு ஒரிஜினல் கூட பிறந்த தம்பி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை, அவன் அவங்க அக்கா இது பண்ணது என்னைத்தான், நான் தான் அவனை சொந்த தம்பியாக இது பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். உண்மையிலே நீங்கள் கிரேட் பாரதி அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டு இருக்காப்புல யார், நம்ம ஆதி. ஸோ அதுக்கப்புறம் பாரதி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புன உடனே மனோ கிட்ட பாரதியை பற்றி இப்படி ஒரு அக்கா கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், பாரதி மாதிரி ஒரு அக்கா. ஆமாங்க சார், உண்மைதான், எங்கள் அக்கா உயிரோடு இருந்தால் கூட இப்படி இருக்காது, ஆனால் பாரதி அக்கா இட்ஸ் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் ஏன் பாரதியை அவங்க புருஷனோட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இவனே கேட்பான். யார், நம்ம ஆதி சாரே கேட்பார், லூசு மங்கானி ஆதி. அப்போ கேட்ட உடனே ஆதி அவன் மனம் என்ன சொல்லுவான், ஆமாங்க சார், அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அவனுக்கு தான் அந்த நாள் தான் அவனுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படியே ஆதி கேட்டோடனே, என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, ஆமாம், கையில் தமிழையும் வயிற்றில் ஆதியையும் விட்டுட்டு போனேன், அந்த படுபாவி என் கையில் கிடச்சானா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஆதி அப்படியே நல்லவர், உத்தமர் மாதிரி பேசுவார். நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க, பாரதியை அவங்க புருஷனோட நீங்கள் சேர்த்து வைக்க ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே மனோவுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்கு இருந்தாலும் இப்படி பேசுகிறான் அப்படின்னு மடையை போட்டு பிடிச்சிட்டு இருப்பான். உடனே நம்ம குட்டி ஆதிக்காகவும் தமிழுக்காகவும் நீங்கள் ஏன் பாரதியோட புருஷங்கிட்ட நீங்கள் பேசி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாப்புல. கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மனோவுக்கு மண்டையை கழுவி விட்டான். யார், ஆதி மண்டையை கழுவி விட்டான். அவன் ஒரு ஃபோர்ஸில் இருப்பான். அவங்க ஒக்கா மக்கா அவன் கிடச்சானா சும்மா போட்டு தள்ளிடலான்னு நினைக்கிற கேரக்டர்கிட்ட போய் இப்படி பேசினோடனே அவன் மைண்டை அப்படியே மாற்றிடுவான். ஸோ அதாவது என்ன சொல்லுவான்னா, நீங்கள் அந்த 2 பேர்த்துக்காக பாரதி அவங்க புருஷனையும் சேர்த்து வைங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன உதவினாலும் கேளுங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. ஐயோ சாமி, ராசா மவராசா, நீ தாண்டா அவனோட புருஷன், நீ ஒரு நினைவலைகளை இழந்தது போதும், நாங்கள் படுற பாடு இருக்கு பார்த்தியா. ஸோ சொல்லி மாளாது. உடனே மனோ அவன் சொன்னதெல்லாம் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்தோன்னே அப்புறம் இங்கே சீன் வருது, ஆஃபீஸ் சீனு. ஆஃபீஸ் சீனில் என்ன நடக்குது, நம்ம சுதாகர் சார் தான் இப்போ வில்லன் ஆகிட்டாரே. அதனால் பாரதி எல்லாம் என்ன சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். பேசிகிட்டு இருந்த உடனே இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸோட, நம்ம கம்பெனியோட 25th ஆனிவர்சரி, அதாவது 25th அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாராம் நம்ம சுதாகர் சார். ஸோ ரெடி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாரதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில்.
அப்போ நம்ம சுதாகர் வந்து அந்த வழியாக கிராஸ் ஆகி வரும்போது அப்படியே பாரதியை வந்து இப்படி முறைக்கிறாராமா. வில்லத்தனத்தை காமிக்கணும்ல, அப்படியே முறைக்கிறாராமா பாரதியை. நாங்கள் அதை பார்க்கணுமாமா. உடனே வந்து உள்ளே போயிட்டு ஒரு ஃபைலுக்குள்ளேருந்து ஒரு பேப்பரை எடுத்து வெளியே வைக்கிறாப்புல. அடுத்து நம்ம மித்ராக்கா வருது. மித்ராக்காவை அதே மாதிரியே அவங்க அண்ணன் மாதிரியே வந்து அப்படியே பாரதியை வந்து முறைச்சிக்கிட்டு, ஏய் நீ சிரிச்சிட்டா இருக்க, இருக்குடி உனக்கு ஆப்பு அப்படின்ட்டு போகிற மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிப்பா. முறைச்சிக்கிட்டு நின்ன உடனே என்ன நான் இப்படி சந்தோஷமாக இருக்கிறா, நீ பாரதி வந்து எதாவது செய்யணும்னு சொல்லிகிட்டு இருந்தேல, நீ என்ன பண்ண போகிற, அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என்ன செய்வானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேல, கொஞ்சம் பொறுமையாக இரு மித்ரா, நான் எல்லாமே பிளான் பண்ணிட்டேன். ஸோ இந்த கவரை கொண்டு போய் நம்ம வந்து இப்போ வெளியில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே, என்ன கவரு அப்படின்னு கேட்பா. பார்த்தா நம்ம பாரதி அக்காவுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்திருக்காமா. ப்ரொமோஷன், அதாவது வாழை வச்சு சாகடிக்கிறாங்களாட்டு இருக்குது. சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமாக இருக்கும்போதே சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தங்கச்சியும் பிளான் போட்டாங்க. உடனே வந்து நம்ம சீனியர் சேல்ஸ் மேனேஜராக நம்ம பாரதியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாப்புல. யார்? நம்ம சுதாகர் பக்கி. இந்த பக்கி வந்து அந்த பக்கிக்கிட்ட அந்த கவரை கொடுத்து அந்த பக்கி பாரதி கையில் கொடுக்கணுமாமா. ஸோ உடனே வந்து இப்படின்னு வெடுக்கு நீட்ட உடனே பாரதி வந்து ஈனி வாங்கிச்சு. வாங்கின உடனே வந்து எல்லாம் சந்தோஷமாக பாரதிக்கு வந்து கை கொடுத்துட்ருக்குறாங்க. உடனே நம்ம மித்ரா வந்து, என்னண்ணே நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவளை ஏதாவது நீங்கள் செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்போ வந்து அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நீங்கள் அவளை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே வந்து நம்ம சுதாகரனை வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சிரிச்சிட்டு இருக்கிற பாரதி இன்றைக்கி நைட்டு என்ன ஆக போகிறான்னு பாரு அப்படிங்கிறாப்புல. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. சொன்ன உடனே நம்ம மித்ராக்காவுக்கு 32 பல்லு வாயில் தெரியுது அப்படின்ட்டு. சரி நம்ம அண்ணன் வந்து நம்ம ஏதோ செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. சரியா? எல்லாம் வந்து நிற்கிறாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. அப்போ கேக்கு வெட்டும்போது கூட இந்த ஆதிப்பைக்கு கம்முன்னு இல்லாமல் பாரதியை கூப்பிட்றாப்புல. அவள் வாட்டுக்கு செவனேன் தாண்டா நிற்கிறா, அவளை ஏன்டா சொறிகிறீங்க எல்லாரும். அதுக்கப்புறம் போய் இவளும் சேர்ந்து கேக்க வெட்டுறாப்புல. கேக்க வெட்டின உடனே வந்து மித்ராவுக்கு இருக்க முடியலாங்க. பாரதி வந்து ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அவனால் பார்க்க முடியலையாமா. உடனே அவங்க அண்ணனை கூப்பிட்டு சொறிகிறா, என்ன பண்ண போகிற சொல்லு சொல்லு சொல்லு, வெறுவாய மெல்லுன்ற மாதிரி உயிரை வாங்கிட்டு இருக்கிறா அவங்க அண்ணனை. உடனே வந்து சுதாகர் வந்து அந்த வேலை செய்கிற பையன்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் மட்டும் குடிக்கிற இதில் வந்து கலந்து சொல்கிறாங்க. இதை தான் கைஸ் நான் ப்ரோமோவில் பார்த்தது வந்து இதுதான். அப்புறம் இன்றைக்கி எபிசோட்லேயே அதுதான் காமிச்சாங்க. மித்ரா வந்து 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு, அவள் ஆதி கூட எப்படி சிரித்து பேசிக்கிட்டு இருக்கா பாரு, நான் கண்டிப்பாக இதை வந்து நான் இது பண்ணணும், அவளை ஏதாவது செய்யணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. வெயிட் பண்ணு பொறுமையாக இரு, கொஞ்ச நேரத்தில் பாரதி கதை, அதாவது சாப்டர் க்ளோஸ் ஆமாம், அவங்க அண்ணன் பிளான் போட்டிருக்காப்புல. ஸோ உடனே வந்து என்னென்ன இன்னும் கூல்ட்ரிங்க்ஸாக கொடுத்தாச்சு, குடிக்காது அவங்க விருப்பம். அந்த குடிக்காததுக்கு அவங்க அண்ணனை போட்டு சொல்லிடுறான், என்ன இன்னும் குடிக்க மாட்டேங்கிறா, நீ வேணா போய் வாயில் ஊட்டி விட்றியாத்தா, மித்ரா ஆத்தா போய் வாயில் ஊட்டி விடுங்க, அண்ணன் தங்கச்சி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கேவலம் பிடிச்ச வேலையை. உடனே வந்து ஆதி வந்து அந்த ஜூஸை குடித்த உடனே இவனும் வந்து அந்த இதை குடிக்கிறான் பாரதியும். இனி நாளைக்கு எபிசோடில் வந்து நீ பாரதி வந்து என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஒருவேளை அந்த போதையில் வந்து நீங்கள் தான் என் புருஷன், நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஆதிக்கு வந்து எல்லா உண்மையும் இவங்க செய்கிறத ஒரு இது வந்து அவளுக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையெல்லாம் உளருவாங்க இல்லையா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே உண்மையெல்லாம் அப்படியே உளறி கொட்டுவாங்க. அந்த மாதிரி பாரதி வந்து நாளைக்கு எபிசோடில் வந்து உண்மையெல்லாம் சொல்லி ஆதிக்கு வந்து தெரிய வைப்பாளோ இல்லை தெரிய வைக்க மாட்டாளோ, இல்லை இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா சுதாகருக்கும் மித்ராக்கும் இந்த இது வந்து ஃபேவராக இருக்க போகுதோ தெரியல. இனி டேரக்டர் வந்து என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்கானே தெரியல. நாளைக்கு எபிசோடில் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இவங்க பண்ணுறது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகுதுன்னு என்னோட ஒரு சின்ன கணிப்பு. ஏன்னா இந்த சீன்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே செம்பருத்திலே நாங்கள் பார்த்துட்டோம். செம்பருத்தி நிறைய சீரியலில் நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா ஜீதேவியில் பொறுத்தளவு ஒரு 10 லிஸ்ட்டு வச்சுருக்காங்க கேஸ். அந்த 10 லிஸ்ட்டு அப்படியே சீரியலில் கொண்டு வர்றாங்க.
அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. பேய், பூதம், பிசாசு, ரவுடிசம், ஆள் கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கல்யாணங்கிறத வந்து ஒரு மெயின் பிரச்சனையாக கொண்டு வந்து கல்யாணத்தையே பிரச்சனையாக நான் நடத்துறது. அப்புறம் வேறு என்ன, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸில் இது பண்ணுறது, மயக்கம் மருந்து இது பண்ணுறது, இதெல்லா வேலைத்தரமும் ஜீ தமிழில் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்களாட்டிருக்கே. அந்த லிஸ்ட்டு படி எல்லா நாடகத்துலேயும் அந்த சீனை வந்து கொண்டு வந்துடுறாங்க. சரியா? அதே மாதிரி ஏன்னா செம்பருத்திலையும் இதே மாதிரி தானே கைஸ். அவள் அந்த பார்வதி குடிக்கிறதுல வந்து ஏதோ அவள் அந்த வள்ளி இப்போ வீரா சீரியலில் இருக்கிற வள்ளி, அவள் அதில் வில்லியாக தானே இருப்பா. அவள் தானே அந்த ட்ரிங்க்ஸ் எதோ கலந்து கொடுத்தோன்னே பெரிய ஐயா நான் உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி போட்டு உடச்சிருவான். அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ட்விஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்ச பாரதி வந்து நீங்கள் தான் என் புருஷன், நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு அப்பா நொப்பா அப்படின்னு சொல்லுவாள். சரியா? அதுதான் நடக்க போகுது. மித்ராவுக்கு நாமம் உழுக போகுது. நாமம், பெரிய நாமம். சரியா? அண்ணனும் தங்கச்சிக்கு பெரிய நாமம் உழுக போகுது. கேவலம் பிடிச்சவங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோதான். சரியா? இதையும் ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். வேறு என்ன கைஸ் பண்ணுறது, கிழிக்கணும்னு தான் தோணுது. இவங்க பண்ணுற வேலைத்தனத்துக்கலாம் அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது நாடகத்தை பார்க்குறது. கொஞ்சம் கூட மண்டையில் யோசனை வேணாம். நம்ம தங்கச்சி தப்பு பண்ணுறாளே, அவளை திருத்துவோனுக்கு அந்த நாய்க்கு அறிவு வருதா? அவனும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான், எருமைக்கு பிறந்தவன். ஸோ சாமி. ஓகே கைஸ், நாளைக்கு எபிசோடில் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? பை. அப்புறம் மனசெல்லாமல் ஆறில் மாற்றிட்டாங்களாமா. இவங்களுக்கு இதே பொழப்பு தான். ஆனால் உனா இவருக்கு பதில் இவர், இவருக்கு பதில் இவர், இவருக்கு பதில் இவர்னு நாடகத்தில் ஆளுகளை மாற்றிக்கிட்டே போங்கடா. ஸோ சாமி. ஓகே கைஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.